ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 2.4ல் கொஷின் நம்பர் 4 பார்க்க போகிறோங்கண்ணா. ஸோ கொஷின் நம்பர் 4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ டெலிகாம் கம்பெனி சார்ஜஸ் ₹600 ஃபார் எ செர்டைன் ரீசார்ஜ் ஸ்கீம். அதான் நம்ம மாதம் நம்ம ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுவோமா? ஸோ ரீசார்ஜ் பண்ணுறப்ப ஒரு டெலிகாம் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ₹600 ஒரு ரீசார்ஜ் ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி ₹600 ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. This prepaid balance is reduced by ₹15 each day after the recharge. அதாவது இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, ரீசார்ஜ் பண்ண உடனே ஒவ்வொரு நாளும் இப்போ நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணுவீங்கல்ல, டேட்டா இல்லை கால் பண்ணுவீங்க, பண்ண உடனே அது என்ன ஆகும்னா ஒவ்வொரு நாளைக்கும் ₹15 அவங்க பே எடுத்துக்குவாங்க. அதாவது ரெடியூஸ் ஆகும், நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க ₹15. இப்போ கொஸ்டின் நம்பர் 1, write an equation that models the remaining balance b of x. பேலன்ஸ்க்கு அவங்க என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா b of xன்னு கொடுத்துருக்காங்கம்மா. ஆஃப்டர் யூஸிங் த ஸ்கீம் ஃபார் எக்ஸ் டேஸ்க்கு ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க எக்ஸுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க, டேஸ்க்கு வந்து எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் ஒய் இட் ரெப்ரசன்ட்ஸ் லீனியர் டிகே. லீனியர் டிகேனா லீனியர்லி டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், ரைட்டுங்களா? இப்போ ₹600 நம்ம ரீசார்ஜ் பண்ணிடுறோம். இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ₹15 அவங்க பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அமௌண்ட் குறையுமா கூடுமா? அமௌண்ட் குறையும், சரிங்களா? நம்ம ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட் குறையும். ஸோ அதைத்தான் அவங்க ஏன் லீனியர் டிகேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது தேர்டு கொஸ்டினாக கேட்க வேண்டியது, இது ஃபஸ்ட்டாக இந்த கொஸ்டினில் கேட்டாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம லீனியர் எக்ஸ்பிரஷன் ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ முதல் எடுத்தவொடனே சொல்யூஷன் போட்டுக்கோங்க. ஸோ கிவன் வந்து இனிஷியல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ இனிஷியலாக எவ்வளோ இருக்குது? இனிஷியல் பேலன்ஸ் எவ்வளோமா இருக்கும்? இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ரீசார்ஜ் பண்ண உடனே எவ்வளோ இருக்கும்? ₹600 இருக்கும், ரைட்டா? அப்போ டிக்ரீஸ் பெர் டே, அமௌண்ட் டிக்ரீஸ் பெர் டே எவ்வளோ ரூபா டிக்ரீஸ் ஆகுது? ₹15 டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் முடிஞ்சு. ஹியர் லெட் அவங்க என்ன சொல்கிறாங்க, பி ஆஃப் எக்ஸ்னா பேலன்ஸ்ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? லெட் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ். அப்புறம் எக்ஸுன்றது டேஸ், எக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ். இது வரைக்கும் முடிச்சிருங்க. இப்போ லீனியர் எக்ஸ்பிரஷன் எழுதணும். இங்கே பாருங்கள், ரைட் அண்ட் ஈக்குவேஷன். ஈக்குவேஷனா லீனியர் எக்ஸ்பிரஷன், சரிங்களா? அப்போது லீனியர் எக்ஸ்பிரஷன் ஃபார் திஸ் கண்டிஷன் இஸ் அப்படின்னு அழகாக எழுதி ஒரு ரஃப் ஒர்க் காலம் போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு புரியணும், சரிங்களாம்மா? ரஃப் ஒர்க் காலம் போயிட்டிங்கன்னா ஓரளவு புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா லீனியர் எக்ஸ்பிரஷன் கேட்குறாங்க. பேலன்ஸ்க்கு பி ஆஃப் எக்ஸ். இப்போ இனிஷியல் பேலன்ஸ் எவ்வளோ ரூபா இருக்குது? ₹600 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டே பாருங்கள், ₹15 என்ன ஆகுது? குறையுது. அவங்க பிடிக்கிறாங்க. குறையுதுன்னா மைனஸ், அதிகமாகுதுன்னா ப்ளஸ். ஃபஸ்ட்டு டேயில் ₹15 பிடிக்கிறான், கிளியர்? அப்போ 600 மைனஸ் ஃபஸ்ட் டேயில் ₹15. செகண்ட் டேயில் 600 மைனஸ் செகண்ட் டேயில் 2 டைம்ஸ் ஆஃப் 15. தேர்ட் டேயில் 600 மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 15. 3 டைம் 15 பிடிக்கிறாங்க தேர்ட் டேயில். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? எக்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ். எக்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ்னா 600 மைனஸ் எக்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு 15. ஸோ இதுதாம்மா லீனியர் எக்ஸ்பிரஷன். புரிஞ்சுங்களா? அப்போ பேலன்ஸ் தேர்ஃபோர் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இந்த மாதிரி ரஃப் ஒர்க்கில் எழுதியிருக்கோமா, இது அப்படியே இங்கே எழுதிருங்க. இங்கே என்ன எழுதியிருக்கோம்? 600 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 15னா 15xன்னு எழுதிருங்க. 15x அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது புரிஞ்சுங்களாமா? சரி, இப்போ அடுத்து எக்ஸ்பிளைன் ஒய் இட் ரெப்ரசன்ட்ஸ் லீனியர் டிகே. ஏன் இது லீனியர் டிகேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, சின்ஸ் பேலன்ஸ் இஸ் டிக்ரீஸ்டு. பேலன்ஸ் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. Balance is decreased by constant rate of ₹15. By constant rate of ₹15. ஒவ்வொரு நாளும் ₹15 மணிக்கு அது என்ன, அது டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இட் இஸ் லீனியர் டிகே அப்படின்னு போட போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4ல் சப்டிவிஷன் 1 கண்ணா. புரிஞ்சுக்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் நம்பர் 2 பார்க்கலாம்.
இப்போ வந்து சூப்பர் கொஷின் ஒன்று உங்களுக்கு யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கம்மா. சப்டிவிஷன் 2ல் ஆஃப்டர் ஹவு மெனி டேஸ் வில் த பேலன்ஸ் ரன் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரன் அவுட்னா என்னது? பேலன்ஸ் ரன் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பேலன்ஸ் ரன் அவுட்னா பேலன்ஸ் எப்போ காலி ஆகும், அதாவது பேலன்ஸ் எப்போ 0 rupees ஆகும். ஹவு மெனி டேஸ். அப்போ நான் இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? நம்ம லீனியர் எக்ஸ்பிரஷனை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? பேலன்ஸ் ரன்ஸ் அவுட். அப்போ கிவன் பேலன்ஸ் ரன் அவுட் அப்படின்னா என்னன்னா மீன்ஸ் பேலன்ஸ்க்கு என்ன நம்ம சிம்பிள் எடுத்தோம்? பி ஆஃப் எக்ஸ் எடுத்தோமா, அதோட வேல்யூ 0. பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கா? வி ஹாவ். நம்மகிட்ட என்ன லீனியர் எக்ஸ்பிரஷன் இருக்கு? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 600 மைனஸ் 15x இருக்கா? இது லீனியர் எக்ஸ்பிரஷன் இருக்கா? இதில் பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 0 போடணுமா? அதாவது பேலன்ஸ் வந்து 0. எவ்வளோ நாளைக்குனா எக்ஸ் தான் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ 600 மைனஸ் 15x ரைட்டுங்களா? இந்த மைனஸ் 15x இந்த பக்கம் கொண்டு வாங்க. இப்போ மைனஸ் 15x இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 15x ஈக்குவல் டு 600. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600 டிவைடட் பை 15 ரைட்டுங்களா? 600 டிவைடட் பை 15னா 15 4s are 60. அப்போது 40 days. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 40 days. சரிங்களா? அப்போது பேலன்ஸ் எப்போ காலியாகும்? 40 daysல. அப்போ எடுத்து எழுதணும். therefore after 40 days பேலன்ஸ் ரன் அவுட் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் நம்பர் 2 கண்ணா. புரிஞ்சுங்க? நல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்ல கொஸ்டின். சரிங்களா? இதை படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் நம்பர் 3 பார்க்கலாம். இப்போ அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சப்டிவிஷன் 3ல் மேக் ஏ டேபிள் ஆஃப் வேல்யூஸ் எக்ஸ் வேரியிங் ஃப்ரம் 1 to 10 days. அதாவது ஃபஸ்ட் டேலேருந்தே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? டேபிள் யூஸ் பண்ணணும். அதாவது 0 daysலேருந்து இல்லை, ஃபஸ்ட் டேலேருந்து 10 days வரைக்கும். அண்ட் டு ஷோ ஹவு த பேலன்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ரெடியூசஸ் வித் டைம். இப்படி போட்டிங்கன்னா பேலன்ஸ் எப்படி குறையுது அப்படின்றத எனக்கு டேபிள் மூலியமாக சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸுன்றது நம்பர் ஆஃப் டேஸ் ரைட்டுங்களா? எக்ஸுன்றது நம்பர் ஆஃப் டேஸ், பி ஆஃப் எக்ஸுன்றது பேலன்ஸ் ரைட்டுங்களா? இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டேல என்ன இருக்கும்? இப்போ 600 போட்டோம். ஃபஸ்ட் டேல எவ்வளோ ரூபா மைனஸ் ஆகிரும்? 600. அப்போது 600லேருந்து 15 rupees மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்னவா கிடைக்கும்? 600லேருந்து 15 போச்சுன்னா 585 rupees. அப்போ ஃபஸ்ட் டேல என்கிட்ட மிச்சம் எவ்வளோ இருக்கும் பேலன்ஸு? பி ஆஃப் எக்ஸ்னா பேலன்ஸ். ஃபஸ்ட் டேல எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 585. புரிஞ்சுங்களா? அப்போ அதே மாதிரி செகண்ட் டேல 585 மைனஸ் 15 போடுங்க. என்ன 15? ஏன்னா ஒவ்வொரு நாள் 15 rupees. 15 போச்சுன்னா 570. புரியுதுங்களா? இப்போது இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போகணும். புரிஞ்சுங்களாம்மா? இது ஃபஸ்ட் டேனால உங்களுக்கு சொல்கிறது புரியுதுக்காக சொன்னேன். இப்போ தேர்ட் டேம்மா. தேர்ட் டே 570லேருந்து 15 போச்சுன்னா எவ்வளவு? 555. ஃபோர்த் டே எவ்வளோ ஆகுது? 540 மைனஸ் 15 பண்ணிட்டே போங்க. ஃபிஃப்த் டே 525. சிக்ஸ்த் டே 525னா 510. செவன்த் டே 510 மைனஸ் 15னா 495. எயித்து டே 495 மைனஸ் 15 480. நைன்த் டே 418னா மைனஸ் 15 465. 10th டே 465 மைனஸ் 15 450. இதை டேப்லர் காலமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இதே டேபிள் வேல்யூவாக போட்டு அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஷோ ஹவு த பேலன்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ரெடியூசஸ் வித் டைம். ஷோ பண்ணியாச்சு. சரிங்களா? அப்போ இதை வந்து எடுத்து சொல்லிடுங்க. ஃப்ரம் தி டேபிள் பேலன்ஸ் கம்மா போட்டுக்கோங்க. பேலன்ஸ் decreases by constant rate of amount எவ்வளோமா? ₹15 per day அப்படின்னு இது வழியாக நம்ம ஷோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதிட வேண்டியதுதான். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4ல் சப்டிவிஷன் 3 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்,
என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாகவே சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் எடுங்க. உங்களுக்கு புரியலைன்னா எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.